Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudiya India win Naya cool drink. Campa is back, Chica. Campa தான் brought to you by Reliance Consumer Products. Enjoy பண்ணுங்க. முக்கு மேல ராஜா. ஆஹா. Hey. Goinda. Hey. Dear viewers, Campa தான். பாருங்க சுனில் நாராயண் அப்படியே போட்டு கேட்காரு போட்டு அடிச்சு தள்ளிட்டான் இன்னைக்கு போட்டு. Yeah, Sunil Narayan for every season for KKR has been fantastic. Yet again, another fantastic season. But Delhi Capitals losing momentum at the wrong time, Chica. நம்ம பார்த்துட்டோம் லாஸ்ட் 6 கேம்ல 4 லாசஸ். அவங்க சடனா வந்து எந்த டைம்ல மொமெண்டம் கெயின் பண்ணமோ அவங்க லூஸ் பண்ணிருக்காங்க. They are now staring at not being in the top 4, Chica. Important victory for KKR keeps them alive in the tournament. So lot of talking points. Of course, we are still going to go on about CSK versus Punjab Kings naliki, but we'll start with today's match, Chica. பவர் பிளேல 80 ரன் 240 250 நினைக்கும் போது செமையா ஃபைட் பேக் பண்ணாங்க டெல்லி டு ரெஸ்ட்ரிக்ட் them for 203, Chica. அங்கிருந்து But first and foremost, let me tell you one thing. I think Akshar Patel correctா பேசினான் post matchல. They lost the match by two reasons. One, they lost the match to power play itself. ஒன்னு ஒத்துக்கணும். எங்கடா ஃபர்ஸ்ட் 6 overs 79 runs 80 runs கொடுத்தாங்க சான்ஸே கிடையாது. You cannot come back into the game at all. Even though they came back the last 4 overs, they bowled brilliantly and came back into the game. The first power play they lost the game. Similarly in batting also, suddenly பார்த்தா ஒரு 3 over they lost wickets. டக்குன்னு ஒரு 3 overல சுனில் நாராயண் போட்டு ஒரு 3 over பொட்டலம் பண்ணிட்டு போயிட்டான். Actually பார்த்தா டெல்லியோட பேட்டிங் பொட்டலமாயிடுது. Except for Faf, Delhi's batting was பொட்டலம் today. அதாவது ஒரு 2 நாள் முன்னாடி தானே நீங்க சொன்னீங்க Faf is not at his prime அப்படின்னு. நான் 2 நாள் நான் தான் சொன்னேன். பட் அடிச்சா நான் என்ன பண்ண முடியும்? அடிச்சா I don't give the devil due the credit. No, I still believe that ஏடா பாவம்டா அவன் இந்த வயசுல வந்து அடிக்கிறான் அவன் 40 வயசு மேல வந்து ஒரு 50 அடிச்சு வின் பண்ணிக்கிறான். ஃபண்டாஸ்டிக் ஆடி இருக்கான் அவன். He almost won the game for you. I agree with you completely. But imagine a team is depending on Faf to score runs and win matches. Man, God save the team. யா உங்களோட தத்துப்பிள்ளை நம்பர் 4ல ரன் அவுட் ஆகும்போது அப்பவே தோணுச்சு சிக்கா இந்த மேட்ச் காலின்னு. டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து 5 டிஃபரெண்ட் ஓப்பனிங் பேர்ஸ் வச்சிட்டாங்க சிக்கா 10 மேட்ச்ல. The major question Delhi Capitals number 1 and only one question. I said this in the beginning of our Cheeky Chica IPL ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. KL ராகுல் சூப்பரா ஆடுறாரு நம்பர் 4ல நம்பர் 3ல அது எல்லாமே ஒத்துக்கிறேன். பட் யூ ஆர் வேஸ்டிங் KL ராகுல் பிளேயிங் இன் த மிடில் ஆர்டர். அவர் ஐபிஎல் வந்து ஓபன் பண்ணியே ஆனோம். பிட்வீன் 2018 to 2024 KL ராகுல் ஓபன் பண்ணும்போது எந்த ஐபிஎல் கிரிக்கெட்டரும் பக்கத்துல கூட இல்ல சிக்கா. Not even one IPL cricketer is in the same vicinity as KL Rahul for the number of runs he scored at what strike rate he scored. Season after season 600 plus runs 2018 லந்து. Why aren't எப்படி சிக்கா அது கண்ணுக்கு முன்னாடி தெரியுது but they are still not doing it. நான் என்ன கத்திட்டு இருக்கோம் KL classy Rolls Royce KL classy Rolls Royce அப்படி நம்ம தான் கத்திட்டு இருக்கோம் தவிர அவங்க யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. டேய் ஏமாங்க கொஞ்சம் கேளுடா நாங்க சொல்றத. ஒரு மேட்ச் ஓபன் பண்ணாரு சிஎஸ்கேக்கு எதிரா. மேட்சை வின் பண்ணி கொடுத்துட்டு போயினே இருந்தாரு 77 ஆடி. நம்பர் 4ல அவர் வந்து ஓப்பனிங் மாதிரி கன்சிஸ்டன்சி வராது சிக்கா. They are wasting. வராது அவனுக்கு 100% தான். நீ I think I heard your commentary also 120 balls கிடைக்குது. 120 balls அவன் 60 balls ஃபேஸ் பண்ணாலே போறடா. அவன் மேட்ச் வின் பண்ணி கொடுத்து போயிட்டே இருப்பான். See, one thing you have to understand, your viewers, one the moment போரேல் அவுட் ஆனோனே செம மூவ் மச்சானா அனுகூல் ராய் கொண்டு வந்தான் bowling போட்டு செம மூவ் இன்னைக்கு. ஆனா one thing, the captaincy and the moves of KKR were brilliant. I mean, of course அஜிங்கியா ராணே ஒரு லெவல் நல்லா கேப்டன்சி பண்ணா. பட் சுனில் நாராயண் வேற லெவல்ல கேப்டன்சி பண்றான் மச்சான். அவன் கேப்டன்சி கொடுத்தானே அவன் பிரில்லியண்டா ஃபீல்ட் செட்டிங் பண்றான். அவனே இனி பாருங்க சுனில் நாராயண் டைரக்ட் சுனில் இன்னைக்கு எல்லாமே சுனில் நாராயண் தான். பவுலிங் சுனில் நாராயண், பேட்டிங் சுனில் நாராயண், ஃபீல்டிங் சுனில் நாராயண். பாருங்க 3 அலட்சியமா போடுறான் வந்து அப்படின்றான் வந்து போடுறான். அவன் ஸ்டம்ஸ் விக்கெட் தான் பிடிச்சது பாருங்க பெஸ்ட். டிங் 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 அப்படின்னு போச்சு ஸ்டம்ப் டிங்னு போச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பாரு Faf இவ்வளோ ஆடிட்டு இருக்கா அவன் அடிக்க முடியல பாரு அவனால. அந்த 3 ஓவர்ல மேட்ச் முடிஞ்சாது. காஞ்சனா 15 ஓவர்ஸ்ல they lost the match for him 136 for 3 டா. அக்ஷர் பட்டேல் playing brilliantly, playing so fluently. அங்கே பாருங்க அக்ஷர் பட்டேல் 136ல அவுட், 130ல ட்ரிஸ்டன் சப் அவுட், 146ல Faf அவுட். அங்கே மேட்ச் அவுட்.
யா டெஃபினட்டா கேகேஆர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பவர் பிளேல இன்னைக்கு வந்து ரமானுல்லா குர்பாஸ் சுனில் நரேன் கலக்குன்னு கலக்கினாங்க. அப்கோர்ஸ் குர்பாஸ் அவுட் ஆயிட்டாரு ஆனா கூட ஒரு 50 பார்ட்னர்ஷிப் வரல சீக்கா கேகேஆருக்கு ஓப்பனிங்ல. இதுதான் ஹையஸ்ட் அவங்களுக்கு 49 அந்த பார்ட்னர்ஷிப். அஜிங்கிய ரஹானேயும் நல்லா ஆடினாரு. ஃபைனலா அங்கிரேஷ் ரகுவன்சி நம்பர் 4 திருப்பி வந்தாரு, அவரும் சூப்பரா ஆடினாரு. பட் லாஸ்ட் 4 overs சீக்கா, த லாஸ்ட் 4 overs ஆஃப் டெல்லி கேபிட்டல்ஸ் இஸ் வாட் புல் தம் பேக். அங்க அக்சர் பட்டேல் நீங்க சொன்ன மாதிரி he wasn't the captain then. அப்ப அக்சர் பட்டேல் கேப்டன் பண்ணல அந்த லாஸ்ட் 4 overs. அந்த லாஸ்ட் 4 overs வந்து ஃபாஃப் கூட அவ்வளவா பண்ணல. உங்க தத்துப்பிள்ளை தான் நிறைய நின்னு பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலி லிட்டரலா நிறைய டெசிஷன்ஸ் வந்து கேஎல் ராகுல் தான் வந்து கிளாசிக் ரோல்ஸ் ராய்ஸ் அங்க பார்த்த நாட்டிய வியூவர்ஸ் ஒன் திங் ஆக்சுவலா 1 2 3 4 அடிச்சனால the impact created by 1 2 3 4 is very huge. 26 of 12 balls, 27 of 16 balls, 26 of 14 balls, 44 of 32 balls. இங்க தான் I think they won the game honestly. See, imagine though they were losing wickets, everybody is coming and chipping in 20 25 26 27 25 26 27. That is enough in a T20 game. வந்து டப்பு டப்பு அடிச்சு போனான். ரிங்கு சிங் for that matter, அவன் டப்பு டப்பு அடிச்சு போயிட்டான். கடைசியில வழிஞ்சது யாரு? இந்த ரோமன் பால் ஒரு வழிஞ்சது, ஆண்ட்ரே ரசல் கொஞ்சம் வழிஞ்சது. That's all. I thought Andre Russell should have gone for it. And Venkatesh Iyer வந்து you're wasting him at number 4, number 5. Venkatesh Iyer will not score this season if he goes at number 4, number 5. ஏதோ ஒரு மேட்ச் 60 அடிச்சா அது வேற விஷயம், 45 எல்லாம் வேற மிச்சம். அவனை போய் 4 5 எல்லாம் அமிச்சிருந்தீங்கன்னா you're going to waste it. KKR definitely not having a trick there. அங்க வந்து கேஎல் ராகுல்னா இங்க வந்து வெங்கடேஷ் ஐயர் பீங் வேஸ்டட்னு பேசின்னு இருக்கும். பட் தென் அகைன் சிங்கிள் ஹேண்டட்லி அவன் பாவம் அவனும் பாரு 23 கோடி ரூபாய் பிரஷர்லயும் இருக்கான். அவனை போட்டு அவன் பானுக்கு எங்கோ அடிக்கிறான், சுத்தரா மேல முக்கு மேல ராஜா அவுட் ஆயிட்டு போயிட்டு இருக்கான். புரிஞ்சுக்கோ உனக்கு. See, everybody you have to understand the psychology of a player. என்ன சைக்கிள் ஆடுறாங்க, எப்படி ஆடுறாங்க, எப்படி இந்த கேம் அதெல்லாம் பார்க்கணுங்க. அதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, டீம் காம்போசிஷன் இப்படின்னு பாக்குறாங்க. I think they are also confused. இப்ப சுனில் அம்சா ஓப்பனிங் தான் அனுப்பணும், அவன் மிடில் ஆர்ட்லயும் அனுப்ப முடியாது. குர்பாஸ் அம்சா ஓப்பனிங் தான் அனுப்பணும், மிடில் ஆர்ட்லயும் அனுப்ப முடியாது. அஜிங்கியா 3 தான் பேட்டிங் ஆட முடியும். 3க்கு மேல அஜிங்கியா பேட்டிங் ஆட முடியுமா? 3க்கு மேல அஜிங்கியா பேட்டிங் ஆட முடியாது. 4 ரகுவன்ஷி வந்துட்டான். இப்ப 1 2 3 4 பிளாக். வெங்கடேஷ் ஐயருக்கு 5 தான். So he is forced to go at number 5 and that is not going to augur well for KKR. Okay, ஒரு 2 மேட்ச் வின் பண்ணிட்டு இருக்காங்க. இது அப்படியே ஓடுற வரைக்கும் ஓடும். எங்க ஒரு நாள் போய் மாட்டும் இல்ல, ஒரு நாள் இல்ல நிறைய நாள் மாட்டி இருக்காங்க அவங்க. அதனால இன்னைக்கு வந்து வின் பண்ணிட்டாங்க. இன்னைக்கே அந்த விக்டரி நீங்க பாத்தீங்கன்னா நரேன்னாலதான். நரேன் அந்த லாஸ்ட் ஸ்பெல் அவர் போட்ட 2 ஓவர்ல 3 விக்கெட் மேட்சே திருப்பி விட்டாரு. அண்ட் தென் வருண் சக்கரவர்த்தி டுவர்ட்ஸ் தி எண்ட் அகைன் பிக்கிங் குரூஷியல் விக்கெட்ஸ் அந்த டெத்ல. he has been a little expensive in the season சீக்கா, கொஞ்சம் சில மேட்சஸ்லாம். என்னடா மீடியம் பேஸ் போடுற வருண் மூஞ்சி காமிப்பாங்க. அவரை சொல்ற பேசுறேன், டேய் வருண் நீ சீக்கா ஷோ பார்த்தனா, என்னடா நீ மீடியம் பேஸ் நான் போடுற, டேய் நீ மீடியம் பேஸ் நான் போடாதடா. ஆனா அந்த பால் வச்சிட்டு மேக்ஸ்வெல் எடுத்தாரே சீக்கா லாஸ்ட் மேட்ச், அதே பால்ல தான். அதே பால் வந்து எடுத்தானா நீ அதனால சர்ப்ரைஸ் டெலிவரியா இருக்கணும். நீ கான்விக்ஸ் ரெகுலர் டெலிவரி. இனி ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லியே பார்த்தா 2 3 4 போச்சு மச்சான், மறக்காத. You can always have that as a surprise delivery. But he was bowling too often today. Varun should bowl. Varun strength என்ன? ஏன்னா அவன் அந்த கூகுளி கைலு மொள்ள பிளைட்ல பீட் பண்றது. பேட்ஸ்மேன் இஸ் நாட் ஷூர் எங்க பால் என்ன பண்ணுது, உள்ள வர போறதா உள்ளியா வெள்ளே அந்த டவுட்ல இருக்கிறதா வருணோட ஸ்ட்ரெங்க். He should play to strength. Whatever the other delivery is the faster delivery, it should be a surprise delivery. டேய் வருண் சூப்பரா bowling போறடா, டேய் மச்சான் உன்னை மாத்திக்காதடா. இப்போ வேர்ல்ட்லயே தகராறு பண்றாங்கடா. சாம்பியன்ஷிப் நீ இவ்வளவு பிரில்லியண்டா போலிங் போட்ட, நீ ப்ராபப்லி பெஸ்ட் பாலர் அனிவேல் கமிட்டில சொல்லியிருந்தான். இந்த மாதிரிலாம் போட அடிச்சுவாங்க, ஜாகிரதை. Vipraj Nigam actually played an important knock, Chika. 38 of 19 almost won it for them in the end. But unfortunately, too much of runs required on the last stage. Brilliant shutdown over where Varun brilliant. Bat speed, அந்த கவர்ஸ் பாயிண்ட் அப்படின்ற அவனுக்கு சைன் போது சங்கட கண்டுபிடி. அது என்ன ஷாட்னு தெரியல. அது என்ன சொல்றது, ஹெலிகாப்டர் ஷாட் கிடையாது, அது ராக்கெட் ஷாட் கிடையாது. அது அப்படின்றவனு அது என்ன சொல்றது, அப்படி நமக்கு என்ன சிலம்பு கவர் சுத்தம் அப்படி சுத்து வந்துருமா, அது அப்படின்னா சைனு பால் போகுது, சர்ன்னு போது பால் அங்க. அண்ட் இன் ஆல் ஃபேர்னஸ் that boy is a good bowler. I say I think the boy அந்த லெக் ஸ்பின்னர் ஒரு விக்கெட் கொடுத்தான்னு வச்சோ, இந்த விப்ராஜ் வந்து செமையா bowling போடுறான். அவன் only thing he needs is a leg spinner as a general leg spinner, any leg spinner. இந்த ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல விக்கெட் எடுத்தானா இது வெரி இம்பார்ட்டன்ட் bowler. பாருங்க விக்கெட் எடுத்துக்கலாம் பாருங்க. கான்வே, சிவம் துபே, மாக்ரம், விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஹார்திக் பாண்டியா, வாவ் எல்லா பிஸ்டாலும் எடுத்துக்காண்டா அவன் விக்கெட்.
சூப்பரா இன்னைக்கு bowling போடுறான். இன்னைக்கு சுனில் நரேன் அண்ட் ரிங்கு சிங் 2 லெஃப்ட் ஹேண்டரும் அவர் தான் எடுத்தாரு. எனிவே லெட்ஸ் கோ டு தி பாயிண்ட்ஸ் டேபிள் நவ. ப்ரொடியூசர் பாயிண்ட்ஸ் டேபிள் மட்டும் கொடுங்களா. ஏன்னா இந்த லாஸ்னால டெல்லி ஆர் நவ் ஸ்டேரிங் அட் நாட் குவாலிஃபையிங் சிக்கா. 10ல வந்து 6, இப்போ தேவர் 8ல 6, இப்போ தேவ் பிகம் 10ல 6. பஞ்சாப் கிங்ஸ் நாளைக்கு வின் பண்ணாங்கன்னா தேல் கம் இன் டு தி டாப் 4. இன்ஃபேக்ட் தேல் கோ டு நம்பர் 3 இட் செல்ஃப். நம்பர் 2 நாளைக்கு வின் பண்ணாங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் அந்த மாதிரி டைட்டா நாளை வின் பண்ணாங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்ற மாதிரி பேசுறீங்க. பஞ்சாப் கிங்ஸ் ஆடுறது சிஎஸ்கே. அவசரப்படாதீங்க சார். என்ன அவ்வளவு அவசரப்படுறீங்க? சும்மா எல்லா மேட்சும் இதே சொல்லி 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 நீங்களும் சும்மா போர் அடிக்காதீங்க. ஓகே, எல்லா மேட்சும் என்ன சிஎஸ்கே சிஎஸ்கே சிஎஸ்கேன்னு குதிக்காதீங்க. பஞ்சாப் வந்து செம மொமெண்டம்ல இருக்காங்க. நான் குதிக்கலப்பா. நாளைக்கு பஞ்சாப் கிங்ஸ் ஆர் பிரீதிங் ஓவர் தி நெக்ஸ்ட் 3 இயர்ஸ். நாளைக்கு வின் பண்ணா ஓகே, நீ கண்டினியூ பண்ணா ஐ கிவ் யூ a counter to that later. Okay, no, please go ahead with the counter. I want to listen. பாயிண்ட்ஸ் கரெக்ட்டா நான் கவுண்டர் கொடுக்க போறேன் உங்களுக்கு. ஓகே, எஸ். சொல்லுங்க சீக்கா. நீங்க பஞ்சாப் கிங்ஸ் நீங்க டெல்லிக்கு நான் சொல்லிட்டேமாங்க. எங்க இந்த டார்க் ஹார்ஸ் வரும்போது இந்த வை ஃபேக்டர் வரும்போது கட்சியில லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்துட்டு போறாங்க பாரு. எங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் எங்க சந்தடிச்சாங்க கொஞ்சம் புஷ் குவைட்டா வந்துட்டு போறாங்க பாரு. அவங்க 10 மேட்ச்ல 5 லாஸஸ்ல இருக்காங்க. அவங்க அப்படி இப்படி வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு எங்க ஒரு 3 மேட்ச் வின் பண்ண போறாங்க. அவங்க குவாலிஃபைட் போறாங்க. இப்பதான் ஆப்போசிட் டர்ன் பண்ண பாரு. டெல்லி கேபிட்டல்ஸ் நீ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 4 மேட்ச்ல செம்ம மொமெண்ட். தட் குட் தஞ்சாவூர். எஸ், தே ஆர் லுக்கிங் வெரி குட். இப்ப கடைசியில் என்ன ஆக போகுது? இன்னைக்கு பஞ்சாப் நாளைக்கு குட் மேட்ச் அகைன்ஸ்ட் சிஎஸ்கே. பஞ்சாப் எப்படின்னா வில் டாக் அபௌட் நாளைக்கு ப்ரிவியூ வச்சு அந்த பாயிண்ட்ஸ் சொல்லிடலாம். அப்பவே பேசிக்கலாம் பாயிண்ட்ஸ் விஷயம். இப்போ வந்துச்சு. இதுக்கு மேல என்ன ப்ரிவியூ வந்தாச்சு. நான் இன்னும் வெயிட்டிங். நீங்க என்ன பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து ரிபட்டல் கொடுக்க போறீங்க? நான் அத கவுண்டர் என்ன லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்துருவாங்கன்றேன். சரி, that has nothing to do with Punjab and CSK tomorrow. பஞ்சாப் சிஎஸ்கே டுமாரோ என்னத்தமா இருக்கு இந்த வருஷம்? எல்லாமே ரிவர்ஸ் ஆயிட்டு நீ. லெட் மீ ப்ரீ கால்குலேஷன்ஸ். இப்ப எப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் பீட்டிங் சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ் பீட்டிங் அங்க மாதிரி, ஆர்சிபி கமிங் டு சென்னை அண்ட் பீட்டிங், எஸ்ஆர்ஹெச் கமிங் டு சென்னை அண்ட் பீட்டிங். அந்த மாதிரிலாம் புதுசா இந்த வருஷம் பார்த்தா எல்லாம் ரிவர்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஆர்சிபி வினிங் அட் ஹோம் அந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு பேச்சு என்ன, வாட் வாஸ் ஜெனரலி ஹேப்பன்ஸ் இஸ் நாட் ஹேப்பனிங், அவுட் ஆஃப் த பாக்ஸ் இஸ் ஹேப்பனிங். பஞ்சாப் யூசுவலி பீட் சிஎஸ்கே அட் ஹோம், ஜெனரலி அட் சிஎஸ்கே's ஹோம். நீ பார்த்தா லாஸ்ட் இயர் பஞ்சாப் பீட் சிஎஸ்கே அட் சென்னை. Year before last, so the previous time Punjab beat CSK was at home only. 2024 li baru Punjab 2024 7 wickets la, 2025 la Punjab won anga விளையாடுது. நான் சொல்றது என்ன சீக்கா உங்க பாயிண்ட் என்ன சீக்கா சொல்ல வரீங்க? 2 மினிட்ஸா என்னமோ பேசியிருக்கீங்க, பாயிண்ட் சொல்ல மாட்டீங்க. என்ன பாயிண்ட் சொல்ல வரீங்க? புரிய மாட்டேது எனக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா யூசுவலா சொல்லுவாங்க தெரியுமா ஒண்ணு, இப்ப இப்படி ஆர்சிபி போனா வின் பண்ண ஆர்சிபி எல்லா டீம்ஸும் வந்து ஏன் வந்து சிஎஸ்கேல வந்து அடிச்சிருக்காங்கன்னா சிஎஸ்கேவோட சைடு வந்து இந்த வருஷம் ஸ்ட்ராங் இல்ல. அத பாருங்க நீங்க ஃபர்ஸ்ட். ஸ்ட்ராங் சைடே சொல்ல நானு. பஞ்சாப் யூசுவலி வின்ஸ் அட் சென்னை லாஸ்ட் few years. சோ because of that இந்த வருஷம் ஆப்போசிட்டா நடக்குதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாம் இந்த வருஷம் எல்லாம் ஆப்போசிட்டா நடந்துட்டு இருக்கு. அதனால நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த வருஷம் ஆப்போசிட்டாலாம் நடக்கல. எந்த டீம்ஸ்லாம் நல்ல கிரிக்கெட் ஆடுறாங்களோ அவங்க எல்லாம் வின் பண்றாங்க. நீங்க அப்படி பார்க்காம நீங்க சும்மா உங்க ஜோசியம் இங்க வந்து பாக்காதீங்க. நீங்க ஆமா ஜோசியம் தான் பாக்குறீங்க இங்க. நீங்க சொல்றது வந்து ஜோசியமா பாக்குறேன். இதுல ஜோசியமா இது என்னடா ஜோசியமா இது? Then what okay what is the cricketing basis behind this? What is the cricketing basis? There's no cricketing basis. I'm just saying. Then what is this? You're talking about luck only then. I'm talking about luck only. Yes, fine. Absolute luck factor. Everything is happening opposite this year. Everything is not happening opposite for other teams, Chica. Everything is happening opposite for CSK. அத சொல்லுங்க நீங்க. இல்லப்பா அப்படி இல்லப்பா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்சிபி பீட்டிங் somebody at home லாம் வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி everything is happening opposite எல்லாத்தையும். That is because RCB have a good side. நீங்க cricketing point பாருங்க. RCB have a good side. Mumbai has a strong side. அந்த ரெண்டு டீமும் ஸ்ட்ராங்கா தெரியுறாங்க. That is why they are going and the results எல்லாம் எடுக்கறாங்க. SRH beating CSK last match. Doesn't that tell you CSK ஒரு டீம் வீக்கா இருக்குன்னு? CSK's team weak தான் யார் இல்லன்னா. That is why SRH came and beat CSK at home, Chica. வேற எந்த ரீசனும் கிடையாது. DC is coming and beating CSK after so many years in Madras. Yeah, because DC is a better side than CSK, Chica. என்ன Chica நீங்க சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன், எல்லாம் ஆப்போசிட்டா நடந்துட்டா. அதனால ஆப்போசிட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற டுமாரோ. So basically நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா CSK க்கு நாளைக்கு வந்து வின் பண்ண போறாங்க. அதுதானே சொல்ல வரீங்க?
நீ சொன்னதுனா லக் ஃபேக்டர் சொன்னிய ஒரு பாயிண்ட், அதான் சொல்ல வந்தேன் நான். லக் ஃபேக்டர் தான் நான் சொல்ல வரேன், வேற எதுவும் கிடையாது. இட்ஸ் பியூர்லி லக் ஃபேக்டர், நத்திங் டு கிரிக்கெட்டிங் ஆஸ்பெக்ட்ஸ். லெட் மீ பி வெரி ஃப்ராங்க். நீ சொன்ன தெரியுமா, யூ ஆர் ஒன்லி லுக்கிங் அட் லக் ஃபேக்டர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன் நடுவில். கரெக்டா கேட்டது இல்லையா? கரெக்ட். நான் ஐம் சேயிங் தி லக் ஃபேக்டர் only. I'm only talking about luck factor, nothing. அதுதான் நான் ஃபர்ஸ்ட்லயே கேட்டேன். நீங்க அதுக்கு ஒரு டீப்பா என்னமோ ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க. சிம்பிளா இந்த மாதிரி சொல்லிருக்கலாம். அனி எனக்கு உள்ள பச்சி படுதுடா, நாளைக்கு சிஎஸ்கே வின் பண்ண போறாங்க. லக் ஃபேக்டர் எனக்கு பச்சிலாம் படல. லக் இருக்குன்ற லக் ஃபேக்டர் தான் அதான் சொல்ல வரேன். எனக்கு வின் பண்ணனும்னா சொல்ல நான். லெட் மீ பி வெரி ஃப்ராங்க். சரி, நாளைக்கு இப்போ சொல்லுங்க சிக்கா, நாளைக்கு சிஎஸ்கே வின் பண்றாங்க. We'll come to analysis now quickly. 10 give me 5 minutes of analysis. See, நாளைக்கு மேட்ச் பார்த்தேன்னா பஞ்சாப் மேட்ச் சிஎஸ்கே. First and foremost, let me be very frank, Ani. Punjab or sometimes now the batting is blow hot, blow cold. ஒன்னு எக்ஸ்ட்ரீமா பேட்டிங் நல்லா ஆடுறாங்க, இல்ல வழிஞ்சிடுறாங்க, பொட்டலமாயிடுறாங்க. ஒத்துக்கிறியா இல்லையா? 100%. இப்போ பஞ்சாப் மாட்டி நாளைக்கு சான்ஸ் இருக்கு. யார்கிட்ட மாட்டிப்பான்னு சொல்றேன். கலீல் அகமது போலிங்ல ஒரு 2 விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல, அந்த இது பவர் பிளேல. ஏன்னா அவன் செம்மையா போலிங் போட்டிருக்கான். எஸ்பெஷலி பிரியான்ஸ் ஆரியா இருக்கான் இல்லையா, பிரியான்ஸ் ஆரியா பால் கொஞ்சம் வெளில போட்டு செம்மையா சீ விட்டு அடிச்சிடும். அவனை போட்டு உனக்கு லாங் ஆஃப் மிட் ஆஃப் கவர்ஸ் மேல 6 டபாட்டு பிடி சிக்ஸ் அடிக்கலாம். அலட்சியமா 6 அடிக்கலாம், வெதர் மிட் விக்கெட் எங்கன்னா. பட் பை எனி சான்ஸ் அந்த இன்ஸ்விங் அப்படி உள்ள வச்சுக்கோ, கேப்ல ஒரு சான்ஸ் இருக்கு. கலீல் அகமது போடானா கிரியேட் ப்ராப்ளம் ஃபார் them is that நூர் அகமது. அவங்க 2 பேர் இருக்கறனால they might get into they can get into a jam, the Punjab team as a batting unit. ஏன்னா நீ மறக்காத பஞ்சாப் டீம் பேட்டிங் பார்த்தனா, their batting is also not firing all matches. Prabhsimran is deadly. They just scored 200 the last game. They've scored more than 200 in 6 games. Ani, they are also potlamachifying at the same time. அது ரெண்டு blow hot ஆடுறாங்களா? ஓகே, அவங்க பொட்டல அடிச்சிருக்காங்க. சிஎஸ்கே 90% of the games அவங்களோட பேட்டிங் பொட்டலமா இருந்திருக்கு சீக்கா. அத பத்தி பேச மாட்டீங்களே. இல்லனா நீ பஞ்சாப் டீம் காமிச்சேனா நீ ஒத்துக்கறேன் நான். இப்ப நீ now let's Ani, now I'm not talking pro CSK, Ani. Let me be very frank. I'm not talking pro CSK. I'm trying to analyze where all the loopholes where Punjab can get stuck is what I'm trying to tell you. ஓகே ஓகே, நீங்க பஞ்சாபோட பேட்டிங் பத்தி சொன்னீங்க. சிஎஸ்கேவோட பேட்டிங் பத்தி சொல்லுங்கப்பா. அவங்களோட லூப் ஹோல்ஸ் எங்க இருக்குன்னு நீங்க ஆரம்பிங்க. ஏன்னா லூப் ஹோல் மட்டும் இல்ல, பெரிய ஹோலே தெரிஞ்சிருக்கு சிஎஸ்கேவோட பேட்டிங்ல. இப்போ நீங்க சொல்லுங்க. இப்போ அதே அனாலிசிஸ், அதே அந்த பயஸ் எல்லாம் எடுத்து தூக்கி போட்டு அதே அனாலிசிஸ் இப்போ கொடுங்க. இந்த பேட்டிங் பெட்டரா, பஞ்சாப் பேட்டிங் பெட்டரா? 100% பஞ்சாப் பேட்டிங் தான் பெட்டர். 100% பஞ்சாப் பேட்டிங் superior, far superior. I'm not saying no. நான் நாளைக்கு மேட்ச் ஸ்பெசிஃபிக்கா அந்த லக் ஃபேக்டர் பத்தி நீ பேசினா சொல்ல வரேன். நான் அதுவும் கிடையாது. I'm not defending CSK, I'm not defending myself. I'm saying the luck factor, like if at all, okay, let me put it, if at all CSK can win tomorrow, it's only be a luck factor சொல்ல வரேன் நான். Because one thing is the Devil Brewers போன மேட்ச் ஆடிச்ச பாரு நல்லா இருக்கும் ஒரு பாயிண்ட். அண்ட் இன்னொன்னு மறக்காத மச்சான், போன வருஷமா இயர் பிஃபோர் ஞாபகம் இருக்கு, யுஜ்வேந்திர சேவல போட்டு இவன் அடிப்பான் தெரியுமா, ஒண்ணு அடி இந்த துபே ஒரு செமாடி அடிப்பான் போட்டு 6 போட்டு. லக்ஷ்மி மாட்டினா ஒரு சான்ஸ் இருக்கு. I love it, Chika. I just love how passionate you are and how you're finding ways for CSK to win, but you're not talking about how Punjab can win. No, I'll come to that. I'm trying, these are the ways that CSK can win. Now, let us look at the ways where Punjab can win. No, show me the Punjab team. I'll come to it now. The Punjab can need only ways for them. They need a brilliant start. Prabhsimran and Priyansh Arya, they are the fantastic form. போன மேட்ச் KKR மாதிரி ஆடினாமான சன்னான செமையா இருக்கு. But I think tomorrow the crucial factor for them will be Shreyas Iyer. Let me be very frank. Shreyas Iyer will have to play a sheet anchor role, come a brilliant role. அங்கதான் Shreyas Iyer and Shashank Singh இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப crucial-ஆ இருப்பாங்க நாளைக்கு பஞ்சாப் பேட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல. அண்ட் அவங்க they should play நேஹால் வதேரா. போன மேட்ச் நேஹால் வதேரா 11 ஆடுறாங்க. ஏன் ஆடலன்னு தெரியல. ரொம்ப கீழே வந்தாரு, அவர் பேட்டிங்கே வரல. நேஹால் வதேரா is very key for them. நான் I will play Glenn Maxwell only as an off spinner, not even as a batsman. Off spinner who can bowl 2-3 overs, who can maybe get me a quick fire 10-20 runs. Avladhan Glenn Maxwell. This is how I position myself if I was the Punjab captain tomorrow. This is what I will do. I don't know whether my thought process is right. Now, what do you think of my choice? If I was the captain of Punjab, that is what they are doing. It's going to be a very crucial factor. நீங்க சொல்றதா அவங்க பண்றாங்க. கிளென் மேக்ஸ்வெல் பவுலரா தான் ஆடுறாங்க. எதுக்கு பேட்டிங் ஆடுறாருன்னே தெரியல. ஏன்னா ஐபிஎல்ல அவ்வளோ ஃபெயிலியர்ஸ் அவருக்கு. சோ இதுக்கு மேல அவர் பேட்டிங் எல்லாம் ஆடல. அவர் bowling தான். அவன் ஜாஸ் இங்கிலீஷ் எடுத்து வச்சு அவன் ஆடுவான். இவன் ஆடுவான். மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் ஆடுவான் நாளைக்கு மேட்ச். I won't play Josh English. I play Marcus Stoinis. See, மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் இதே வென்யூல லாஸ்ட் இயர் 100 அடிச்சாரு.
He came in at number 3 and இப்ப number தெரியுமா 4 and he scored 100. பட் என்ன பண்ண போறாங்க, மேக்ஸ்வெல் டிராப் பண்ணி மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் ஆட போறாங்க அவங்க. அஸ்மத்துல்லா ஓம் சார் அஸ்மத்துல்லா தூக்கிட்டு அவன் அதை பண்ணுவாங்க. அவங்க ரெண்டு தான் தான் பண்ணுவாங்க. பட் நான் சொல்றேன் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இந்த இவன் ஜாஸ் இங்கிலீஷ்லாம் வேலைக்கே ஆகாது. சிஎஸ்கேவோட பொட்டலாம் பண்ணிட்டு போயிடுவான் அந்த இவன் 100 அப்படியே அல்வா மாதிரி சாப்பிடுவான். அப்படி லபக்குன்னு ஒன்று போடுவான். டிங்கி 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 தேடும் போய் ஜாஸ் இங்கிலீஷ் பேட்டிங் கட்டா கொஞ்சம் நிறைய தேடுறான். இப்படி போயிடு தேவுடான்னு தேடிட்டு இருக்கான். அவன் பின்னி ஸ்டம்ப் கூட போட்டு பாரு அவனுக்கு. ஓகே, அவங்களுக்கு ஸ்ரேயஸ் ஐயர் வெரி க்ரூஷியல். ஓப்பனிங் கிளிக் ஆகலன்னா ஸ்ரேயஸ் ஐயர் தான் அவங்களுக்கு. சீக்கா நாளைக்கு நாளைக்குல பஞ்சாப்ல மொத்திட்டு போறாங்க சீக்கா. சாரி சீக்கா, நீங்க வந்து பயசா பாருங்க. நீங்க யூ ஃபைண்ட் வேஸ். Punjab are outright favorites tomorrow. Ani, I am now talking both sides. I said what are you haven't spoken any side of CSK losing. All the last 10 minutes you spent time in convincing me that CSK are far better side than Punjab. You have Punjab. Who said that? You are only saying the last 8 minutes of the video. நீங்க எடுத்து பாருங்க. நீங்க என்ன பேசிருக்கீங்கன்னா only ways of how to CSK can win. I appreciate that, but you are not looking at the other side of how Punjab can win. I said how Punjab should win. I told you how Punjab should win. Shreyas Iyer positioning himself like that. And I said they are already doing that. அவங்க ஆல்ரெடி அதுதான் பண்றாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் தான் நம்பர் 3 ல விளையாடுறாரு. ஷூரா நாளைக்கு மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் விளையாடுவாங்க. சூட்டி அவுட் ஆயிடக்கூடாதுன்ற நான் சஷாந்த் சிங் இன்னும் அப்பல அனுப்புனவங்க. அவங்க சஷாந்த் சிங் ரொம்ப லோ அனுப்புறாங்க. சரி, ஓகே. on what basis? சரி, நீங்க இது எல்லாமே சொல்லிட்டீங்க. சிஎஸ்கேக்கு யார் நின்னு அந்த 160 180 ரன் அடிக்க போறாங்க? அடிச்சா ஒரே சான்ஸ் வந்து இந்த மாத்ரே, அது எனக்கு ஆயுஷ் மாத்ரே, ஷேக் ரஷீத் ரொம்ப பிடிச்சி, இந்த டெவல் பிரவிஸ், இவங்க 3 பேர் தான். நான் சாம் கரனா திருப்பி 11 ஆடவே மாட்டேன். வெத்து திருப்பி அவன் இங்கிலாந்து நினைச்சு பைசா கொடுத்தா நீ ஊருக்கு போய் போய் ஜாலியா ஊருக்கு போயிடு ஜாலியா குழு இங்கிலாந்து எதுன்னு கொடுத்து அனுப்பிச்சுடுவேன். நான் சாம் கரன் இந்த ஓவர் 100 ரன் ஆடினவே மாட்டேன். எனக்கு இந்தியன் ஃபாரினர்ஸே வேணாம். அதுக்கு இந்தியன் 11 ஒன்ஸ் பேடி ஆடுவா. அதுக்கு பதில் instead of Sam Curran, I'll play once Spady. Okay. Foreigner. I think Punjab are outright favorites tomorrow, Chika. CSK to win I'm this. not saying Punjab are obviously outright favorites, Ani. I'm not disputing that fact. CSK I'm only I'm playing the devil's advocate between both the teams. For a change, I'm playing the devil's advocate. I'm not talking pro CSK. Ani, I am talking, if for not says, well, let's put it this way, Ani. Who has got the more cause of concern tomorrow? Who's got most cause of worry tomorrow? Punjab. Why? CSK got everything to gain, nothing to lose. CSK had everything to gain, nothing to lose the last 2 games before this also. Ani, but that's what I'm trying to say. Ani, it's a very crucial game for Punjab naliki. All the more Punjab has to win the match tomorrow if they have to. நீங்க சொல்ற பாயிண்ட்க்கு CSK had everything to gain, nothing to lose the last 2 games also. They were not in the game last 2 games. Ani, Purjuko, Ani, yes, they will be like this for the entire tournament. They will be the tournament spoilers. They can be the tournament spoilers. Even though mathematically they can say 7 matches win 14 points. That is all. What can I say? Practically, but CSK has to play Punjab tomorrow. They are on the top 4, one of the expected top 4 teams. Am I right? So they can be a spoiler to Punjab. Then they are playing RCB on May 3rd, correct? They can be a spoiler to RCB, correct? Then they are playing GT on the 18th, correct? May they can be a spoiler to GT. In the whole teams are gunning for the last 4. KKR a remote chance. And that's why I'm not bringing KKR on May 7th. I'm not bringing KKR into picture because the remote chance. Okay, long match win manana and my chance in Ranga. Okay, the KKR list go. Every team's got everything to get, nothing to lose against CSK. So Punjab is a crucial match. All the more in the last path, KKR having won today, DC having lost today. All the more important match for Punjab tomorrow. Tomorrow's match, it will decide whether Punjab will qualify or not tomorrow. Now match Punjab, they will also not qualify. Seri, your prediction in Naliki? Naliki, the toss is going to be a very huge factor. I believe that. This last match, number ground or no. Dew was a huge factor. But with all that dew, let me put it that way. If I was the captain, I'd still back. Won a match, CSK, if they had scored about 180, they would have won the match last game. What do you think? 100% win பண்ணிருப்பாங்க. சன்ரைஸ் ஹைதராபாத் கொஞ்சம் I நிறைய still believe விக்கெட் that CSK Chepa wicket 175, 180 adi. The wicket could not have changed much more last
லாஸ்ட் ஒரு 5 நாள் இவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கா. 25th லாஸ்ட் மேட்ச் ஆனாங்க. அதுக்கு 25th 30th இவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்காது. SRH இன்னைக்கு நாளைக்கு மதியம் ஸ்டில் நான் கேப்டனா இருந்தா டாஸ் வின் பண்ணி பேட் பண்ணுவேன். எந்த டீம் ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணி பேட் பண்ணி ஒரு 175 180 அடிக்கிறதோ, இது டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட். இஃப் தே ஸ்கோர் 175 180 they are winning the game tomorrow. Whether it's CSK batting first scoring 175 180, whether it's Punjab scoring 175 180, the team chasing 180 tomorrow will bound to lose, whether it's Punjab or CSK. So you are clear கட்டா சொல்ல மாட்டீங்க. நான் clear கட்டா சொல்றேன். நாளைக்கு பஞ்சாப் favorites. Punjab will look to win tomorrow's game. I think they will win. இதுக்கு மேல clear கட்டா என்ன சொல்ல முடியாது. Because having Devon சொல்லுங்க. நான் clear சொல்றேன் நான். 180 team batting first. Toss will be a huge factor. So team batting first getting 180 is going to win tomorrow ன்றீங்க. 100%. Whether it's Punjab or CSK. Whether it's Punjab or CSK. That's why I would rather see even the old CSK would have said yes. The CSK வந்து இப்போ ஒரு மாதிரி ஆடி, பட் இந்த CSK என்ன பண்ணுவாங்க, திடீர்னு ஒரு மேட்ச் நல்லா பண்றாங்கன்னா இந்த மேட்ச் ஸ்பாயில் பண்ணி போடுவாங்க. ஒண்ணுல LSG திடீர்னு ஒரு நல்ல குட் மேட்ச் அகைன்ஸ்ட் LSG in between நடுவுல. What happened? They beat LSG. Yeah, anything can happen. That is what I think CSK is capable of. That is the point I'm trying to drive all this time. CSK is capable of doing all that. இல்ல சிக்கா, நீங்க இந்த பாயிண்ட் இல்ல, இந்த பாயிண்ட் நான் ஏன் அது சொல்லணும்னா, நீங்க இந்த பாயிண்ட் வந்து எவ்ரி டைம் CSK plays, every time you come up with the same thing. You come up with the same thing saying CSK can do this if they get to 180 and they'll defend. If they get to 180 நான் என்ன பண்ண முடியாது. If they don't get 180 what am I to do? அதுதான் நான் சொல்றேன். You have to look beyond that. இப்போ CSK have not got 180. I just see Ani. Now we are looking at. I'm now for a change today. I played both sides. I said, what should Punjab do? What should Punjab not do? Okay, Chika. Yes sir. நான் இது உங்ககிட்ட கேக்கட்டா? 5 ஹோம் கேம் ஆடியாச்சு. 5 ஹோம் கேம் ஆடியாச்சு. CSK ஓட ஆவரேஜ் ஸ்கோர் அட் ஹோம் உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு? 134 இல்லாட்டி 140. Between 130 to 140. That goes to show that poor batting. Ani even தப்பு பண்றாங்க. Ani combination. So how is CSK going to get to 180 when they haven't crossed 165? No, okay. How they'll get you? How they get now? Give an answer for that. If at all they can get now. A team last 5 home games, they haven't gotten to 165. Correct. Now let's say last match they got about 159. Last match against SRH, 150 odd runs. 150 odd. I know. They almost played a match out of it 150 odd. Okay. Matre was playing very well last game. 154. Matre played a brilliant knock last game, and the Deval Brevis played a brilliant knock last time. If one more batsman support them, they can touch to 175. It's because the new injection has come, new blood has come. This replacement players are doing well. Either 5 matches back, replacement கிடையாது. 5 matches back there was no Matre. 5 matches back there was no Deval Brevis. அதை வச்சுதான் நான் சொல்றேன், வேற எதுவும் கிடையாது. ஹோப்ஃபுல்லி ஒரு டெவால் ப்ரூவர்ஸ் இல்லாட்டி ஆயுஷ் மாத்ரே, நம்ம எப்படி அந்த சூரியவன்ஷி பார்த்த மாதிரி ஆயுஷ் மாத்ரே அந்த மாதிரி ஒரு நாக் ஆடினான்னா நீங்க சொல்ற மாதிரி CSK டெஃபினெட்லி ஆடினா. ஒன் மேட்ச் ஸ்டார்ட் அப் 100%. ஒன் மேட்ச் அதிக. And the Sheikh Rashid also looks like a very good batsman. And I think that they should play that Vansh Bedi. Yeah, and I don't want Sam Curran all waste. And foreign cricketer வேணாம். எதுக்கு foreign 11 ஆகணும்? Sam Curran bowling போட்டாலும் உத வாங்குறோம், பேட்டிங் பண்ணாலும் உத வாங்க போறோம். அதுக்கு நான் Vansh Bedi ஆட்டு போறேனே. அவ்வளவு சீக்கிரமா மாத்த மாட்டாங்க சீக்கா. உங்களுக்கு CSK எல்லாம் ஒரு மேட்ச்ல எல்லாம் மாத்த மாட்டாங்க. அவங்களோட 4 மேட்ச் ஆட்டானவன், ஒரு மேட்ச் இல்ல 4 மேட்ச் ஆட்டானவன். இல்ல நடுவுல டிராப் ஆயிருந்தார்ல ஒரு 2 மேட்ச், அதனால திருப்பி 11 குள்ள வந்திருக்காருல, ஒரே மேட்ச்ல தூக்க மாட்டாங்க. அப்படின்னா இவங்களை தூக்கி விடுதானோ, அவங்களை தூக்கலாம் இவங்களை தூக்கி விடுதா, தூக்குனா இவங்களை தூக்கி விடுதான் போட்டு. என்னோட வியூ வெரி சிம்பிள் சீக்கா. நாளைக்கு I'm being very honest, I see Punjab winning this match Chika. I don't see இந்த கலீல் அஹ்மத் ஏதோ எனக்கு என்ன, I'm talking from the Priyansh Arya batting பார்க்க ஜாலியா இருக்கு மச்சான், உண்மையை சொல்லிடுறேன். As a viewer, let me be இதே CSK ஓட தான் 100 அடிச்சாரு தெரியும். As a viewer I enjoy his batting. சம அடி நான் போட்டு பாருவேன். பட் அவர் அதே மறக்காதீங்க, இதே மேட்ச்ல 80 for 5 இருந்தாங்க அவங்க. அதான் நான் சொல்ல வரேன். இந்த கலீல் அஹ்மத் is capable of getting all the early wickets. That is the point I'm trying to say. And Anshul Kamboj was also bowling well. Let's be very honest. That Anshul Kamboj got wicket taking luck. He's got the wicket taking knack. Yeah, அவங்களுக்கு ஹர்ப்ரீத் பிரார், யுஸ்வேந்தர் சஹல் 2-3 quick wickets எடுத்தா என்ன பண்ணுவாங்க அவங்க? பஞ்சாப் பேட்டிங்ல மாட்டிக்க சான்ஸ் இருக்கு.
நான் ரிவர்ஸ் திருப்பி கேக்குறேன். ஹர்ஷீப் நாளைக்கு ஒழுங்கா போட்டு அவரு 2-3 விக்கெட் சேர்த்தாருன்னா அது எப்படி இருக்கும்? அனி இந்த டீம் பத்தி நான் பேச வேணாம். We all know what the CSK team is capable of. As I said, the favorites of Punjab, Ani. Tomorrow match, obviously the favorites of Punjab. I'm not saying no, I'm not disputing it. But I'm saying who's got a bigger thing to lose for tomorrow? Punjab. So what should Punjab do? I'm trying to say that. So as a sportsman, I really want to ask you this. As a sportsman, உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுது டு குவாலிஃபை. நீங்க அந்த டைம்ல வந்து யூல் பி மோர் கீட் அப்ல. ஒரு பாட்டம் பிளேஸ் டீம், நாட் இன் ஃபார்ம், நிறைய பிளேயர்ஸ் வந்து பிளேயிங் புவர் கிரிக்கெட் ஆக்சுவலி சிஎஸ்கேல. நீங்க வந்து நீங்க இப்போ அந்த பஞ்சாப் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல உட்காந்துருந்தீங்கன்னா நீங்க என்ன தெரியுமா சொல்லியிருப்பீங்க சீக்கா? நீங்க இதே வந்து இந்த பக்கம் இருந்திருந்தீங்கன்னா, அனி நாளைக்கு மொத்துன்னு மொத்த போறாங்கடா இந்த சிஎஸ்கே, பூச்சி பொல்லாக்க போறாங்க, பிரப்சிமரன் இப்படி ஆட போறான், பிரியன்சாரியான்னு இருக்காரு பாரியா, அதோ பாரு மெரினா, அதோ பாரு லைட் ஹவுஸ், அதோ பாரு எங்க எலியட்ஸ் பீச் அப்படின்னு நீங்க பேசியிருப்பீங்க. அது நான் சொல்றது கரெக்டா இல்லையா? Maybe right. That is all I am trying to tell you. I am trying to tell you that only. நீங்க passionate CSK க்கு வந்து you've given the blueprint to win. No, I'm really telling you what you said is absolutely right. I'm giving a blueprint to win for both sides. I'm giving நான் பஞ்சாப் blueprint கொடுக்குறேன் உனக்கு. Punjab has to go through the Chika, they don't need a blueprint at all, Chika. அவங்க நல்லா தான் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு blueprint already இருக்கு to win. It's not like they are struggling, Chika. They would have been 7 wins in 9. அவங்க அந்த மேட்ச் லாஸ்ட் மேட்ச் வந்து வாஷ் அவுட் ஆயிடுச்சு. சாரி, 6 wins in 9 they would have also been வாஷ் அவுட் ஆயிடுச்சு கேகேஆருக்கு எதிரா. or else they would have probably won that game 200 plus chasing KKR with that அந்த மிடில் ஆர்டர் பார்த்துட்டோம் கேகேஆருக்கு. அவங்களுக்கு அந்த லக் ஃபேக்டர் ஆஃப் தட் ரெயின் கேன் பி a factor. you are 100% right. கிரிக்கெட்ல anything can happen. I'm with you. And only thing is, Ani, reason is there Maxwell was in decent form, no, Ani? The foreign cricketers. Maxwell hasn't been in form last year also. RCB qualified without Maxwell. Ani, அவங்களுக்கு Maxwell சரியா பண்ணல, ஸ்டாயின் சரியா பண்ணல, இங்கிலீஷ் சரியா பண்ணல, அஸ்பத்துல்லா சரியா பண்ணல. அவங்களுக்கு only guy who's been doing well for them is that guy Janssen. From a foreign angle. That's the point I'm trying to make, nothing else. And without that, they have won 5 matches. You are not looking at that angle. Well. You are only looking at the negative side. The positive side is that their Indian talent is next level. Priyancharia, Prabhsimran Singh, Shreyas Iyer, Shashank Singh, Nehal Vadera. எனக்கு என்னத்துக்கு ஃபாரின் பிளேயர் தேவை? நீங்க சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு உங்களுக்கு ஃபாரின் பிளேயர் தேவை இல்லைன்னு பேசும்போது பஞ்சாப்க்கு எதுக்கு ஃபாரின் பிளேயர் தேவை? இந்தியன்ஸ் இவ்வளவு நல்லா இருக்கும் போது நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து மேக்ஸ்வெல் if he was in form na Maxwell hasn't been in form. last year RCB க்கு ஆடல அவரு. RCB qualified. So they don't need Maxwell actually. Ani, now I agree. நீங்க சொன்ன பாயிண்ட் the key. They need Shreyas Iyer to fire Naliki. If Shreyas Iyer fires, it will be fantastic. Key factor Shreyas Iyer. Shreyas Iyer is the key tomorrow. Shreyas Iyer is going to win the match for them or not. That's it. Shreyas Iyer தான் win பண்ணி கொடுப்பா, இல்லனா மேட்ச் காலி. Shreyas Iyer early நாளை அவுட் ஆனா they can't get into trouble. Even though last match they got away with it. இது சென்னை விக்கெட்னால சொல்ல வரேன். அதே முல்லன்பூர் விக்கெட்னா it was good shooting, Arya's kind of batting. See, Priyancharia likes the ball to come out of the bat. புரிஞ்சுக்கோ. இங்க நின்னு வரும் பால், ஸ்டாப் ஆகி வரும் சென்னையில. அதுதான் டிஃபரன்ஸ். வெயிட் பண்ணி பார்க்கணும் என்ன நடக்க போகுதுன்னு. I have said Punjab. Chika said team batting first, 180 plus. They are going to win. Guys, உங்களோட I'm sticking to team batting first, scoring 170 to 180. They are winning the match. எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போடுங்க யார் நாளைக்கு வின் பண்ண போறாங்கன்னு. Before you go, don't forget to check out Campa. Click the link in the description below. Subscribe to our channel Chiki Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers guys.